ஒப்புடனே வாழ்கவே வள்ளி நாயகம் ஒப்புடனே வாழ்கவே தானிலே கணம்பாடி காண்பரி விற்கும்படி ஆளோலம் சோ என்ற ஆயில் ஒட்டி கொண்டிருக்க குறிஞ்சி கொற்றவனின் குலக்கொடிய நீர் வாழ்க குலம் வாழ்க குற்றம் வாழ்க உண்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில உரங்கள் யாம் கேட்கலாம் இருக்கிறேன். கேட்கலாமா? மெச்சமகள் வேங்கடவ வெண்பாவிர பாதையில் சொல் ஜென்மம் எடுக்கவா மச்சா கூர்மா கோலா சிங்கா வாமா ராமா 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 கோபாலா மாவா என்ற பரந்தாமனை புகழை அனுதினமும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் எங்களிடத்திற்கு வந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிற சுவாமி. உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரைத்த குரல் என்றும் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரைத்த குரல் என்றும் அவையும் இடைக்காடனும் ஐயன் திருவள்ளுவரின் வாய்மொழிக்கிணங்க உன்னே முக்கால் அடியிலே ஏழு சிறுளை அமைந்த திருக்குறளுக்கு மெருகூட்டியது போல் தாங்களும் இந்த சிறிய பெண்ணுக்கு நல்ல புகழை சேர்க்க வேண்டும் என்று என் கரம் கூப்பி சிரம் தாழ்த்து கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. தந்தார் விடலை தாயுரைப்ப தாய் முன் அணுகி தாமரை கை சென்றால் அவள் பைங்குழல் வற்றி தீண்டானாக செல்கிறார். வண்டார் குழலும் மருங்கசிய மனம் குலைய மானம் குலைய கொண்டோர் இருப்பரன்று நெறிக்கொண்டால் அந்தோ கொடியாளி. புரியுதா? அதான் நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? கவனிச்சு உன்னிச்சு கவனிச்சா புரியும். நீங்க கவனமா இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறக்கா நான் சொன்னேன். நான் இதுக்குள்ள மிகப்பெரிய விஷயம் அடங்கியிருக்கு. சாதாரணம் இல்லை, கவிஞர்லாம் சாதாரணம் இல்லை. ஏன்னா ஒரு போட்டின்னு ஒன்று வந்துருச்சுன்னா எதிரில் என்ன நடக்குதுன்னு கவனிக்க பண்ண மாட்டேன். அதான் உண்மை. என்னுடைய போட்டியாளர் யாருங்கிற மட்டும் தான் கவனிப்பேன். என்னுடைய போட்டியாளர் என்று யாரு அப்படின்னா இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, என்ன நிற்கிற பார்த்தாலே சந்தையில் வித்தாடுவோ சொச்சாடு முடிக்கிறீங்க. என்ன சோனமுத்தா போச்சா? முத வசனத்திலே உங்க மொழியே சரியில்லையே. என்னடா எப்பவும் எப்படி வேற மாதிரி ஆரம்பிப்பா, இன்னைக்கு என்னடா புதுசாக ஆரம்பிக்கிறான்னு யோசிக்கிறீங்க. அதானே எனக்கு தெரியும். அவையார் வந்துக்கிட்டு இருந்தாராம், கம்பர் உட்காந்து இருந்தாராம். யாரா அந்த கிளவி அப்படின்னு கேட்டிருக்கேன் பாருங்க, சபையில் உட்காந்துட்டு. நீங்களும் கிளவி தான் எனக்கு தெரியும். உடனே அவையார் அவையாரை பார்த்தேன். உடனே கேட்கிறார் கம்பர், ஒரு காலடி நாலிலை பந்தலடி அது என்னடின்னு கேட்கிறார். ஒரு காலடி நாலிலை பந்தலடி அது என்னடினா, ஒரு காலடினா அது என்னங்கிறது அவையார் விளக்கம் சொல்றாங்க. 8.25 லட்சணமே எமனேரும்பரிய வட்டில் பெரியம்மை வாகனமே கூரை இல்லாவிட குளராமன் தூதுவனே யாரையடா கேட்டாய் அது ஆறா கீரையடான்னு சொல்றான். பதில எப்படி கொண்டு வராங்க? ஒரு காலடி நாலிலை பந்தலடி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. இந்த ஆறாக்கீரை பார்த்துருப்போம் நம்மெல்லாம், பாருங்களேன். அது கீழே அந்த அந்த கீரையை தாங்கி கொண்டு ஒரு தண்டு வடை ஒன்று இருக்கும். அதே ஒரு காலடி, ஒரே ஒரு காலடி தான் இருக்கு. 4 இலை பந்தலடி, 4 இலை இருக்கு. அப்படியே இதுதான் ஆறாக்கீரை. 4 இலை இருக்கும். ஒரு காலடி 4 இலை பந்தலடி அப்படின்னு. அது என்னடின்னு கேட்ட உடனே ஒரு 8.25 லட்சணமே ஏன் அவலட்சணமே அவையார் சொல்றாங்க. கம்பரை பார்த்து ஏன் அவலட்சணமே எமனேறும் பரிய. எமன் எதுல ஏறுவாரு? எரும மாடு. வட்டில் பெரியம்மை வாங்கணுமே எதுல இது? அதான் கழுதைய. கூரை இல்லாத வீடு என்ன வீடு? குட்டிய சவர. யாரையடா கேட்ட அது ஆறா கீரையடான்னு பதில சொல்றாங்க. அங்க வந்துச்சு போட்டி. இன்னைக்கு வரணும் இந்த வள்ளிக்கு எனக்கு ஒரு போட்டி. அங்கே அவைக்கும் கம்பருக்கு வந்தது போட்டி. இன்னைக்கு வரணும் இந்த நாரதற்கும் இந்த வள்ளிக்கும் போட்டி. இன்னைக்கு மட்டும் இந்த போட்டியில நீ ஜெயிச்சிட. எந்த போட்டி யாரும் வந்ததில்ல. இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு வேட்டி அவந்தாலும் இன்னைக்கு நான் விடுறதா இல்லை. உங்க அண்ணனை எட்டி பார்க்க விட மாட்டேன் நான். கெட்டிக்கார பிள்ளை நீ எட்டி பிடிச்சி பேசு. சரியானால் தண்டார் விடலை தாயுரைப்பதாய் முன்னணிக்கு தாமரைக்கை சென்றால் பைங்குழல் பற்றி தீண்டானாக செல்கிறான். வண்டார் குழலும் மருங்கசிய மனங்குலைய கொண்டோர் இருப்பரன்னு நெறிக்கொண்டால் அந்த கொடியால புள்ளி வச்சிருக்கேன். உண்மையாவே உமக்கு கோலம் போட தெரிஞ்சா நான் வச்சிருக்க புள்ளியை பார்த்து கோலம் போடு. நீ இல்லைன்னா புள்ளி தெரியாம அலங்கோலமா போட்டுறாத. புள்ளி இல்லாத கோலம் கூட நீ போடு. புள்ளி வச்சதான் சரியா போடு. போட தெரியலையா பேச விடு. ஏன் தெரியுமா? அலையேசனுக்கு எங்க புள்ளி தெரியுமா? கடைசியில புள்ளி. அலையேசனுக்கு கடைசியில புள்ளி இல்லைன்னா அலையேசனை அலையேசனை கூடி அப்படின்னு வரும். முருகனுக்கு எங்க புள்ளி தெரியுமா?
கடைசியில் புள்ளி. அதுல முருகனுக்கு கடைசியில புள்ளி இல்லைக்குன்னா முருகனை முருகனை கூப்பிடியா முருகன் அவர்களை அவர். நாரதருக்கு எங்க புள்ளி? கடைசியில் புள்ளி. இல்லைன்னா நாரதர அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளிக்கு எங்க புள்ளி? நடுவுல புள்ளி. இந்த புள்ளி வச்சிருக்கேன், நீ முடிஞ்சா அதை வள்ளின்னு பூர்த்தி ஒண்ணு, இல்லைன்னா வள்ளலின்னு போயிரு நீ. சரியா? ஏன்னா என்னம்மா நாடகம் பார்க்குறியா? நீ பார்க்கத்தானே வேணும். நாடகம் பார்க்க தான் வேணும். இங்க நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். பாண்டிய நாடு, சோழ நாடு, சோறுடை, சேர நாடு, வேலம் உடைத்து, தொண்டை நாடு, சான்றோர்கள் உடைத்து. என்ன சத்தம் கூட வருதே? தெரிஞ்ச விஷயமா கேட்குறனோ? தெரியும் எனக்கு. ஒவ்வொருத்தர் பதுங்கும் போதும் தெரிஞ்சுக்குவேன், சத்தம் வரும்போது தெரிஞ்சுக்குவேன். இப்போ தண்டார் விழலி தாயுரைப்ப தாய்மூன் நனிகின்னு சொன்னேன். கொஞ்சம் கோச்சிக்காம பேசுங்க. எதுக்கு உசு போடுறீங்க? என்ன கோழி வரட்டீங்களா? நீங்கள் வந்தது பறவை வரட்டுதுங்க. இந்த உசு கிசுங்கிறதெல்லாம் கோழி, அது வரக்கூடாது. சி அப்படிங்கிறோம்ல, அதெல்லாம் நாய். அதெல்லாம் ஆடு, அதெல்லாம் மாடு. நீங்க விரட்டுறது கோழி. கோழி விரட்டக்கூடியாதுல உங்களை, பறவை விரட்டக்கூடியா இருந்திருக்கு. என்ன வழி நாங்க திக்குமுக்காடுதோ இப்பவே 3:30 மணிக்கே எப்படின்னா, இன்னைக்கு 5:30 மணி எழுதி நீ தான் நிற்க போற. முருகன் 6:30 மணிக்கு விட்டு 8:30 மணிக்கு இன்னைக்கு நாட முடியுதுப்பா நம்ம ஊர்ல. இன்னைக்கு பார்க்கலாம், நம்ம 8:30 மணிக்கு நாட முடியுது. எனக்கு ஊர் ரொம்ப தூரம் போகணும், நீங்க எல்லாம் பக்கம் தான். நான் உடப்பம்பட்டி போகணும். நீங்க இந்த இருக்கு அமையவரா, இந்த இருக்குது கோயில்பட்டி, அது சரி, இந்த இங்கன இருக்கு ஆவடியாரு. நான் ரொம்ப தூரம் போகணும், என்னை பத்தி கவலையே கிடையாது. பாப்பா எங்க சொந்தக்காரர் அங்கனே ஒரு வேறு சாப்பாடு சாப்பிட்டு இப்படியே நாடத்துக்கு கிளம்பிடுவேன். உனக்கு சோறு கூட கிடையாது. நான் சாப்பிட்டு போடுற பாத்திரத்தை நீ விலைக்கு போட்டுட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போகணும். புரியுதா? கேள்வி பத்தி சொன்ன. பாண்டிய நாடு முத்துடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, சேர நாடு வேலம் உடைத்து, தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்து, பாண்டியனுடைய பரப்பளவை சொல்லுங்க. வெள்ளார் அதுவடக்கம், மேற்கு பெருவெள்ளியம், தொல்லார் புனர்களை தெற்காகும் 56 காததூரம் பாண்டிய நாட்டு எல்கைன்னு சொல்லியிருக்காங்க. சேர நாட்டுடைய பரப்பளவு வடக்கு திசை புரணி, வான்கீழ் தென்காசி, குடக்கு திசை கோட்டக்கரையா, வட திசை இராட்ட பண்ணி, கடற்கரை ஓரமாக தெற்காகும் 80 காததூரம் சேர நாட்டுடைய எல்கை. தண்டார் விடலை தாயிரைப்ப தாய். என்னம்மா கோவப்படுறீங்க? நேரம் நீ கெட்டிக்கார பிள்ளையா இருந்தாத்தே ஆரம்பிச்சிருக்கணுமே. என்ன சாமி நீங்க பேசிட்டீங்க? நான் சொன்ன கவியை 100 தடவை சொன்னாத்தே நீ புரிஞ்சுக்குவியா? சோழ நாட்டுடைய பரப்பளவு சொல்லுங்க. கிழக்கு கடற்கரை, தெற்கு கரை, புறவெல்ல, குடதிசை கோழி 24 காததூரம் சோழ நாட்டுடைய எல்கை. தண்டார் விடலை கோவறது இல்ல. இப்படித்தான் மாடு போலினா தாறு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா மாடு விழுந்து விடுச்சுன்னா வாழை கடிச்சு தூக்கிவே உழுவுறக்கு வந்தா விழுந்து படுக்கிற. புரியுதா? ஒரு மாடு ஏறு ஓட்டணும், என்ன வேணும்? கழுத்துல நகை வைக்கணும், அது மேல தடி வைக்கணும், மேலியை பிடிக்கணும், குண்டிக்கிட்ட இருக்கணும், அதுல கொழுவை சொருவணும். இத்தனை வேலை இருக்குது ஒரு உழவு விடுகிறதுக்கு. இன்னைக்கு டிராக்டர், அன்னைக்கு அப்படி தாறு வச்சிருவேன் நான். புரியுதா? சொல்லுங்க. தொண்டை நாட்டுடைய பரப்பளவு சொல்லுங்க. மேற்கு பவளமலை, வேங்கட நேர், வடக்கு மாறக்கூடிய அணிகளுக்கு பார்க்குளுயர், தெற்கு பின்னாகினி, திகழ் இருப்பதின் காததூரம், நல் தொண்டை நாடுன்னு நாட்டுகன்னு சொன்னாங்க. பாண்டிய நாடு 56 காததூரம். ஆமா. சேர நாடு 80 காததூரம். ஆமா. சோழ நாடு 24 காததூரம். ஆமா. தொண்டை நாடு 20 காததூரம். ஆமா. சோழ நாடு ஆரம்பத்துல எத்தனை காததூரம் வந்துச்சு? 44 காததூரமாக இருந்தது. 44 காததூரம் இருந்தது. எப்படி 24 மாறிச்சு? பிரிச்சு கொடுத்தாங்க. யாருக்கு? சோழ மன்னர் ஆதொண்ட சக்கரவர்த்திக்கு பிரிச்சு கொடுத்தார். ஆத்தொண்டை சக்கரவர்த்தி தொண்டை மலரை கழுத்துல ஓட்டனால அவன் ஆத்தொண்டை சக்கரவர்த்தி. ஆமா. அதற்கு முதலில் அவனுடைய பெயர் திரையன் என்று சொல்லக்கூடிய அந்த பெயர். அதானே தண்டார் விழலை தாயுரைப்ப தாய் முன்னணிக்கு தாமரைக்கு சென்றால் வைங்கலர் வட்டி தின்றார். பாருங்க, நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். புரியுதா? ஒரு நேரம் ஆம்பளை மாறுவீங்களா? சும்மா கடுப்பு பொம்பளை போல மாறுவீங்களா? இல்ல ஒரு நேரம் வேற ஏதாவது என்ன கடுப்பு வருது? நான் என்ன பேசியிருக்கேன்னா அதை பேசுறதுக்கு வக்கில கேட்டோன்னா தொண்டை நாடு 56 காததூரம், சேர நாடு 80 காததூரம், சோழ நாடு 24 காததூரம், தொண்டை நாடு 20 காததூரம். அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியுது. என்ன ஆரம்பிச்சுன்னு தெரியல அந்த அம்மாவுக்கு. முழிக்கிறாங்க திருன்னு. ஜெயிக்க முடியுமா? அப்படி சொல்லுங்க. இன்னைக்கு தாங்க எனக்காக ஒரு வார்த்தையை பேசுறீங்க. நல்லதுப்பா. என்னைக்குமே வள்ளிக்கு பேசி பேசி பழகிட்டீங்க. வச்சிங்களே வந்தோடனே வந்திருக்கும் நாரதர்களை வரவிருக்கு வள்ளி மிரட்ட வேண்டாம். இந்த அம்மா கண்பலி யாரே? ஐயப்பன் சாமி மண்டே பொழந்துருவேன். நீங்க தானே சொன்னீங்க. தம்பி இப்ப சுத்தி எப்படி தம்பி? அதே சுத்தி அதே சுத்தி மண்டே மேலே. அப்பா 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 மண்டே மேலே கட்டாண்ட மோலி. சுதி சரியா இருக்கானே? அப்பா அப்படி இருக்கணும். அமைதியா இருங்க. என்ன
ஐயையைய. மண்டை மேலே